திமுக ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், தமிழ்நாட்டில் தற்போது தகுதியுள்ள இளைஞர்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு வேலையின்றி தவிப்பதாக சாடியுள்ளார். லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம் பெண்களும் அரசு வேலை என்ற கனவை சுமந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வை பல ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் எழுதிய நிலையில் பணம் பெற்றுக்கொண்டு 2538 பேர் அரசு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைய சமுதாயமே ஸ்டாலின் தலைமையிலான மன்னராட்சிக்கு முடிவு கட்டி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மக்களாட்சி வளர செய்யும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். லட்சக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் அரசு வேலை என்ற கனவை சுமந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வை பல ஆண்டுகளாக நம்பிக்கையுடன் எழுதி வரும் நிலையிலே பணம் வாங்கி கொண்டு 2538 பேர் அரசு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். முதல்வரின் கவனத்திற்கு இது தெரியாமலா நடந்திருக்கும் என்கிற கேள்வி இளைஞர்கள் மத்தியிலே இருந்திருக்கிறது. கனவு காணுங்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம். அந்த கனவுகளோடு பரீட்சையை எழுதி காத்திருந்த இளைஞருடைய தலையில இடி விழுந்திருக்கிறது. ஆம், 2538 பேர்களிலே ஒரு நபருக்கு 25 லட்சம் ரூபாய் என்று கொடுக்க முன் வருபவர்களுக்கு தான் வேலை என்று புகார் எழுந்திருக்கிறது. ஊழலுக்கான ஆதாரங்களை காட்டி இவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுங்கள் என்று அமலாக்கத்துறை சொன்னால் நாங்கள் என்ன தபால்காரர்களா என்று கேள்வி கேட்கிறது மாநில காவல்துறை. ஊழல் செய்வதும் ஊழல்வாதிகளை பாதுகாப்பதும் தான் இந்த அரசுடைய கடமையாக இன்றைக்கு 4.5 ஆண்டு காலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பணம் கொடுத்து அரசு வேலையில் சேர்வோர் தங்கள் கொடுத்த பணத்தை திரும்ப எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பொதுமக்களிடம் கையூட்டு பெறுவது நாம் நடைமுறையிலே பார்க்கின்றோம்.